A very happy evening, friends. Last session, we had learned about this the present perfect tense. Present perfect tense அப்படின்னா என்ன? முற்று பெற்ற நிகழ்காலம்னு தமிழ்ல அழைப்போம். இல்லையா? முற்று பெற்ற நிகழ்காலம்னா நம்ம அதை தமிழ்ல அழைக்கிறோம். இதுல என்ன சொல்ல வராங்க? ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு செயலோ ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது, அது இன்னும் தொடர்ந்து நடக்கிறது அல்லது எதிர்காலத்திலும் நடக்கும் என்ற பொழுது அது முற்று பெற்ற நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் படிச்சு பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வாக்கியத்துடைய அமைப்பு எப்படி இருக்கும்? செயலை செய்யக்கூடிய நபர் அல்லது எதை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் பொருள் அல்லது சப்ஜெக்ட் என்று அழைப்போம். என்ன செயல் செய்யப்படுகிறது அதை நாம் வினை சொல் என்று அழைப்போம். verb. அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன சேர்த்துக்கிறோம்? has அல்லது have சேர்த்துக்கிறோமா? has or have. அதன் பிறகு past participle form of the verb இதையும் சேர்த்து கொள்கிறோம். முதலில் சப்ஜெக்டுக்கு பிறகு has or have. இந்த இரண்டில் ஏதாவது வார்த்தை இருந்தால் அந்த வாக்கியமானது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வினை சொல்லானது எந்த வார்த்தையாக இருக்கும்? ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பாக இருக்கும். சரியா? சோ இங்க என்னெல்லாம் உதாரணம் கொடுக்கப்பட்டிருந்தது? ஃபார் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடித்திருக்கிறேன். அதாவது முடிச்சிட்டேன், ஆனா இப்போதான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் டூயிங் தி ஒர்க். நீங்க ஏற்கனவே அந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்க, இப்பதான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த வாக்கியத்துல சொல்லப்படுது. ஒரு வாக்கியமானது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஒரு கேள்வி வடிவத்தில் இருக்கலாம். பாசிட்டிவாக என்றால் என்ன மேம்? ஒரு செயலை நான் செய்திருக்கிறேன், ஒரு செயலானது நடந்திருக்கிறது என்ற பொழுது அது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு செயலானது நடக்கல அப்படிங்கிற பொழுது இந்த நாட்ங்கிற வார்த்தை, have not, has not என்ற வார்த்தை அந்த வாக்கியத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கும். அதுவே கேள்வியாக இருக்கக்கூடிய வாக்கியமாக இருந்தால் எப்படி இருக்கும்? முதலியே இந்த துணை வினை சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்க பார்த்தோம் என்றால் இந்த இரண்டாவது உதாரணம், have you brought your passport? நீ உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்கியா? have you brought your passport? நீ உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்திருக்கியா? சோ இங்க என்ன ஆகுது? இந்த has or have எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த துணை வினை சொல், இந்த துணை வினை சொல் அந்த வாக்கிய துவக்கத்திலேயே நாம் பிரயோகிக்கிறோம். அதன் பிறகுதான் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது எழுதப்படுகிறது. அப்புறம் முக்கிய வினை சொல் brought. இந்த brought-ங்கிறது எந்த ஃபார்ம்ல இருக்கு? V3 ஃபார்ம்ல இருக்கு. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பாய் அமைந்திருக்கு. சோ ஒரு சென்டென்ஸ் ஆனது பாசிட்டிவா இருக்கலாம், அதாவது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். செய்யப்படல அப்படின்னா அதை நெகட்டிவ்னு சொல்லலாம். கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தா have அல்லது has என்னக்கூடிய இந்த துணை வினை சொல் வாக்கிய துவக்கத்திலேயே நாம் பயன்படுத்தியிருவோம். இதைதான் நான் இப்பொழுது போர்டில் எழுதியிருக்கிறேன். நான் இப்போ என்னதான் சொன்னேனோ, போன கிளாஸ்ல என்ன நம்ம படிச்சோமோ அதை தான் நான் இப்போ இந்த 2-3 நிமிஷமா ரிவைஸ் பண்றேன். அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம்னா போர்ட்ல எழுதியிருக்கேன். An action or event that started in the past. ஏற்கனவே அந்த செயலானது ஆரம்பிக்கப்பட்டது, தொடர்ந்து இன்னும் நடக்கிறது, எதிர்காலத்திலும் கூட அது நடக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ், question form of sentence. Subject plus has or have plus past participle of the verb. Negative sentence செய்யல. Subject plus has not. இந்த has not நம்ம எப்படி சுருக்கமா எழுதலாம்? hasn't. எப்படி உச்சரிப்போம்? hasn't, have not, HAVE space NOT, haven't. எப்படி உச்சரிப்போம்? haven't. அதன் பிறகு the past participle form of the verb எழுதுவோம்.
இதுவே கேள்வியாக எழுதப்பட்டிருந்தால், கொடுக்கப்பட்டிருந்தால் ஹாஸ் அல்லது ஹேவ், அதன் பிறகு அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதை பத்தி பேசப்படுகிறதோ அல்லது யார் ஒருவர் செயலை செய்கிறாரோ அதன் பிறகு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் தி verb, கடைசியாக நாம் கட்டாயமா அல்லது கடைசியாக நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறியானது அவ்வாக்கிய இறுதியில் நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். எந்த வாக்கியத்துல? கேள்வியாக கேட்கப்படக்கூடிய வாக்கியத்துல. இந்த முற்று பெற்ற நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்கியமானது இறுதியில் நாம் கேள்விக்குறியை பயன்படுத்துவோம். இந்த வடிவத்துல உங்களுக்கு எழுதி இருக்கிறது ஒரு சென்டென்ஸ் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் மேம், எப்படி ஒரு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கா அல்லது அது என்னன்னு நான் எப்படி டக்குன்னு புரிஞ்சுப்பேன்னா, இதை எழுதிண்டாலே உங்களுக்கு சட்டென்று புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு நிமிடம் காத்துக் கொள்கிறேன். பிறகு இந்த ஹேஸ் அல்லது ஹேவ் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? எல்லா சப்ஜெக்டுமே உபயோகிப்போமா இல்லது அல்லது அல்லது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கேன். நான் இந்த போர்டில் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உங்களுடைய புத்தகத்துல எழுதினீங்கன்னா ரிவைஸ் பண்றத, பரீட்சைக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றத ரொம்ப உதவிகரமா இருக்கும். செயலானது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது, இன்னும் நடக்கிறது. நான் என்னுடைய வேலையை முடித்திருக்கிறேன். அவன் கதையை எழுதியிருக்கிறான். அவள் ஃப்ளூட்டை வாசிப்பதற்கு கற்றுக்கொண்டாள். அவன் நீரை குடித்திருக்கிறான். He has drunk the water. He has written a story. You have seen this movie. நீ இந்த படத்தை பார்த்திருக்க. இது போன்ற வாக்கியங்கள் அனைத்துமே முற்று பெற்ற நிகழ்காலத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா இந்த ஹேஸ் அல்லது ஹேவ் எந்தெந்த சப்ஜெக்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். உங்களுக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்காக நான் இதை சொல்றேன். ஏன்னா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில பார்க்க போறோம். ஸோ சப்ஜெக்ட் என்பது ஐ, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் நாம் என்ன துணை வினை சொல்லை பயன்படுத்துவோம் என்றால் have. I have finished. You have traveled. We have finished or we have traveled. They have eaten. They have traveled in train. அவர்கள் ட்ரெயினில் பயணித்துள்ளார்கள். ஸோ ஐ, யூ, வி, தே இந்த 4 வார்த்தைக்குமே நம்ம பயன்படுத்த வேண்டிய துணை வினை சொல் have. சரியா? அதன் பிறகு எழுதக்கூடிய இந்த V3 ஃபார்ம் ஆஃப் தி verb என்னெல்லாம் இருக்கும் அதற்கான உதாரணங்கள் தான் இது. சரியா? has என்னக்கூடியது he, she, it. இந்த 3 சப்ஜெக்ட்களுக்கும் நாம் பயன்படுத்துவோம். அவன், அவள், அது. ஸோ நான் இந்த போர்ட்ல எழுதி இருக்கிற வடிவத்துல நீங்க உங்களுடைய புத்தகத்துல எழுதினீங்கன்னா நமக்கு ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். கண்டிப்பா பரீட்சைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல நம்ம படிக்கிறதே எப்படி படிப்போம், ஒரு கான்செப்ட்னா என்னன்னு புரிஞ்சுப்போம், அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம், எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துறோம், என்ன மாதிரி உதாரணங்கள்லாம் இருக்கு, இதை நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படித்தானே படிப்போம் இல்லையா?
இந்த ஈட்டன் இது வந்து V3 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப்னு சொல்றீங்களே மேம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த V1 V2 எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்கு காட்டட்டுமா? ஈட் இந்த நிகழ்காலத்துல இருக்கும். அதுவே வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஏட். சாப்பிட்டு இருக்கேன் ஈட்டன். இதுதான் V3 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். இதுதான் இங்கே எழுதப்படும். ஈ அது வந்து ஏட்டா ஆச்சு. அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல ஏட்டுன்னும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல ஈட்டுன்னும் நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஃபினிஷ்ங்கிற வார்த்தைக்கு அப்படி கிடையாது. ஃபினிஷ் முடிக்கணும். அதை நான் நிகழ்காலத்துல ஃபினிஷ்ன்னு சொல்றேன். இதுவே இறந்த காலத்துல ஃபினிஷ்டுன்னு சொல்றேன். இதே வார்த்தை தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபலா சொல்றோம். ஃபினிஷேட்டன் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். V2 ஃபார்ம் ஆஃப் தி வேர்பும் V3 ஃபார்ம் ஆஃப் தி வேர்பும் இந்த ஃபினிஷ்ங்கிற வார்த்தைக்கு ஒரே இதுதான். எந்த மாற்றமும் இருக்காது. அது ரெகுலர் வேர்ப் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு சில உதாரணங்கள் காட்டுங்களேன் மேம். V1 V2 V3ல வந்து என்னெல்லாம் வினை சொல்ல இருக்கும்? அது வந்து கூடுதலான தகவல் நம்ம பார்க்கலாமே. I hope you have written. சூப்பர். இந்த V1 V2 V3 நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அக்செப்ட் ஒத்துக்கிறது, அக்செப்டட். இதே வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபலிலும் வரும். சிம்பிள் பாஸ்டிலும் இதுதான், அதாவது சாதாரண இறந்த காலத்திலும் இதுதான். இந்த V3 ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், அதாவது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பும் இதே வார்த்தையாக தான் இருக்கும். காஸ், காஸ்ட், இதே வார்த்தை தான் பாஸ்ட் பார்ட்டிசிபலிலும். V1 form of the verb is write, V2 is write, again V3 form of the verb is write. So இந்த ரெகுலர் வேர்ப்னு சொன்னீங்களே மேம், V2வும் V3யும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன? It is a verb whose past and past participle are formed by adding. இந்த பிளஸ் உடன் ing சேர்க்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? By adding அர்த்தம். இந்த இடம் இல்லாததுனால நான் அப்படி எழுதியிருந்திருப்பேன். Are formed by adding ed எனக்கூடிய எழுத்துக்களை இந்த வினை சொல்லுடன் சேர்க்கும் பொழுது, அதாவது இறந்த காலத்திலும் சரி, சாதாரண இறந்த காலத்திலும் சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மிலும் சரி, நான் என்ன செய்கிறேன்? ed எனக்கூடிய எழுத்துக்களை சேர்க்கிறேன். இது எல்லா வார்த்தைகளுக்கும் அப்படிதான்னா கிடையாது. இந்த இர்ரெகுலர் ஃபார்ம் 3 வார்த்தைகளுமே வித்தியாசமாக இருக்கும். do, did, done. eat, ate, eaten. fly, flew, flown. drive, drove, driven. You do your homework. நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை செய். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சேன். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதினேன். இந்த டூங்கிற வார்த்தையை வச்சு நான் சொல்றேன். நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை செய். யூ டூ யோர் ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கேன். ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க். ஸோ இந்த 3 உதாரணங்களுமே உங்களுக்கு புரிய வைக்கும். எப்படி இந்த வேர்ப் 3 வாக்கியத்திலையும் வித்தியாசமா உபயோகிக்கப்பட்டிருக்குன்னு. இந்த 3வது வாக்கியமா நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியது. ஈட், ஏட், சாப்பிட்டேன், சாப்பிடு, சாப்பிட்டேன், சாப்பிடப்பட்டுள்ளது. ஈட்டன், ஃப்ளை, ஃப்ளியூ, ஃப்ளோன், பறக்கிறது தான் ஃப்ளை. டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். drive, drove, driven. So irregular verbs are those verbs that do not follow normal patterns.
இங்க எப்படி இடி சேர்க்கப்பட்டா அது இந்த சிம்பிள் பாஸ்ல இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த விதமான பேட்டர்னும் இது ஃபாலோ பண்ணாது ஃபார் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல். V2க்கும் V3க்கும் எந்த விதமான ஒரு பேட்டர்னையும் அது ஃபாலோ பண்ணாது. இப்ப நான் சொல்லி கொடுத்தது அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருந்தால் நம்மளுடைய புத்தகத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு நம்மளால் சுலபமாக பதில் எழுத முடியும். சரியா? இந்த மூணுமே ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த 4 உதாரணங்களும் இந்த ப்ளூ கலர்ல எழுதிக்கிறதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். சரியா? நம்மளுடைய யூனிட் 9 பியூட்டிஃபுல் வேர்ல்ட்ல தான் இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. போன கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம். இன்னைக்கு அதன் பிறகு கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு நம்ம பதில பார்க்கலாம். Me share the textbook. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருப்போம் போன கிளாஸ்ல, இல்லையா? நம்ம ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா அது தினைக்கும் நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் நேரத்தை செலவழிச்சு அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி நாளடைவில் நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் ஃபார் கிராமர். ஓகே. ஆக்டிவிட்டி 10. Pair work. Ask and answer these questions with your friend. இந்த கேள்விகளை உங்களுடைய நண்பருடன் கேட்டு அதற்கான பதிலையும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்களும் உங்களுடைய நண்பரும் இந்த கேள்விகளை கேட்டுட்டா எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்க கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கான பதில உங்களுடைய நண்பர் கொடுக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா? சோ எப்படி நம்ம கேள்வியானது கேட்கப்படும்? முதல்லயே அந்த துணை வினை சொல்லானது உபயோகிக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகுதான் சப்ஜெக்ட் இருக்கும், இல்லையா? இங்க சப்ஜெக்ட் ஆனது என்னவாக கொடுக்கப்பட்டுள்ளது? யூ, நீ, உன்னுடைய, யுவர். Ask and answer these questions with your friend. யூங்கிறது சப்ஜெக்டா இருக்கு. அப்ப என்னவாகும்? ஹாவ்ங்கிறதா துணை வினை சொல்லா நம்ம பயன்படுத்துவோம். ஹாவ் யூ பீன் டு ட்ரிகோமலி ஆர் நுவாரா எலியா? நீங்கள் இதை உங்களுடைய நண்பருடன் கேட்கிறீர்கள். அதற்கு அவர்கள் எப்படி சொல்வார்கள் பதிலை? ஐ ஹாவ் எஸ் ஐ ஹாவ் பீன் டு நுவாரா எலியா. ஆமா, நான் நுவாரா எலியாவுக்கு சென்றிருக்கிறேன். ஹாவ் யூ சீன் அ போலார் பேர்? இந்த 3 விலங்குகள்ல நீங்க ஏதாவது ஒண்ணு உபயோகிக்கலாம். ஹாவ் யூ சீன் அ லயன்? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? ஹாவ் யூ ரெட் மெடோல்டுவா ஆர் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஹாவ் யூ ரெட் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நான் கேள்வியா கேட்கலாம். நீ படிச்சிருக்கியா? ஹாவ் யூ ரெட் மடோல்டுவா? ஹாவ் யூ ரீட் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கியத்தை படிக்கிறது. ஹாவ் யூ ரெட்
அந்த READ வார்த்தையின் உச்சரிப்பு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் ரெட். ஹாவ் யூ ரெட் மடோல்துவா or have you read Great Expectations? Has your family been to Horton Plains? உன்னுடைய குடும்பம் ஹாட்டன் பிளேன்ஸுக்கு சென்றுள்ளதா? Has your family, your வரும்பொழுது has எனக்கூடிய துணை வினை சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். Have you been to Madu Church? Have you been to Adams Peak? Or have you been to Nallur கோயில்? இந்த மூணுல ஏதாவது நம்ம எழுதலாம் வாக்கியமா. Has your sister or brother watched the movie Harry Potter? உன்னுடைய சகோதரனோ அல்ல சகோதரியோ ஹாரி பாட்டர் படத்தை பார்த்திருக்கிறார்களா? Have you ever eaten durian? Have you ever eaten durian? இந்த டூரியன்ங்கிறது ஒரு பழம். Have you ever eaten durian? நீ இது வரைக்கும் இந்த டூரியன்ங்கிற பழத்தை சாப்பிட்டு இருக்கியா? Have you ever eaten? இந்த ஈட்டன்ங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சொன்னேன். ஈட் நிகழ்ல, சாப்பிட்டேன் அப்படிங்கிறது V2 form of the verb ate. மூணாவது V3ங்கிறது தான் eaten, past participle form தான் eaten. Ask and answer these questions with your friend. இந்த கேள்விகளை அனைத்தும் கேள்விகளும் பதிலையும் நான் போர்டில் உங்களுக்காக எழுதுகிறேன். Have you been to Trincomalee? Have you been to Trincomalee? கேள்வியாக கேட்கப்படும் பொழுது அதுவே இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய நண்பர் உங்களுக்காக சொல்கிறார் என்றால் அதை எப்படி சொல்லியிருந்திருப்பார் இந்த கேள்விக்கு? எஸ், ஆமாம், நான் சென்றிருக்கிறேன். எஸ், ஐ ஹாவ் பீன் டு, நான் சென்றிருக்கிறேன். எஸ், ஐ ஹாவ் பீன் டு Trincomalee. இதே மாதிரிதான் அடுத்தடுத்த வாக்கியங்களுக்கு நம்ம கேள்வியும் கேட்டு பதிலையும் கொடுப்போம். சரியா? அடுத்தது வாக்கியம் என்னவாக இருந்தது? Have you seen a polar bear? அந்த 3 விலங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எழுதலாம். நான் அந்த போலார் பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன். Have you seen a polar bear? பதிலை நான் எழுதும் பொழுது yes, I have seen a polar bear. ஆமாம், நான் போலார் பேரை பார்த்திருக்கிறேன். இதுவே நான் பார்க்கல அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதியிருப்போம்? நீங்க எல்லாமே பார்த்திருக்கேனே சொல்றீங்களே மேம். இந்த வாக்கியம் நான் பார்க்கல அப்படின்னா எப்படி எழுதியிருந்திருப்பேன்? நோ, ஐ ஹாவன்ட். நான் பார்க்கல அப்படின்னா நோ, ஐ ஹாவன்ட் சீன் அ போலார் பேர். நோ, ஐ ஹாவன்ட் சீன் அ போலார் பேர் அப்படி என்று நான் எழுதியிருப்பேன். சரியா? உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் நான் பார்க்கவில்லை என்பதை இந்த வாக்கியத்தில் நான் எப்படி எழுதுவேன்? அதற்கான பதில் தான் இப்பொழுது நான் கூறியிருக்கிறேன். சரியா? அடுத்தது 3வது. Have you finished your homework? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கியா? Have you finished? The finishedங்கிற வார்த்தை past participle form of the verb இருக்கு. finishங்கிற வார்த்தையினுடைய past participle form தான் finished. Have you finished your homework? Yes, I have finished my homework.
ஆமாம், நான் என்னுடைய ஹோம்வொர்க்கை முடித்திருக்கிறேன். நாலாவது கேள்வி. Have you read Great Expectations? இந்த கேள்விக்கான பதில் நான் ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் தருகிறேன். ஏனென்றால் இது வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவ்லயே எழுதிட்டோம் இல்லையா? நெகட்டிவா எழுதி பார்ப்போம். நான் படிக்கலைங்கிறத நான் சொல்றேன். ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே படித்திருந்தால் ஆமாம் என்று சொல்லலாம். உங்களுக்கு வாக்கியத்தின் உதாரணத்துக்காக ஆமாம், இல்லை, இது இரண்டையும் எப்படி வாக்கிய வடிவத்தில் நாம் எழுதுவோம். Have you read Great Expectations? அதற்கான பதில் ஏன்னா ஆன்சர். சரியா? நான் படிக்கல அப்படின்னு சொல்றேன். நோ கமா ஐ ஹாவென்ட். ஹாவ் நாட் சுருக்கப்பட்ட வார்த்தை தான் ஹாவென்ட். இது ஒரு அப்பாஸ்ட்ரோபி பயன்படுத்தப்படுகிறது. நோ ஐ ஹாவென்ட் ரெட். இதே போலதான் மற்ற வாக்கியங்களுக்கும் நீங்கள் கேட்பீர்கள். உன்னுடைய குடும்பம் ஹாட் அண்ட் பிளேன்ஸுக்கு சென்றிருக்கிறதா? Has your family been to hot and plains? ஐந்தாவது வாக்கியம். உன்னுடைய குடும்பம் என்று வரும்பொழுது has எனக்கூடிய இந்த துணை வினை சொல்லை நாம் பயன்படுத்தியோம். உன்னுடைய குடும்பம். Has your family been to hot and plains? No, my family has not been to, hasn't been to hot and plains. ஒரு வாக்கியமானது எப்படி எழுதப்பட வேண்டும், அதற்கான பதிலை நீங்கள் எப்படி கூற வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மீதம் 3 கேள்விகள் இருக்கிறது. அதற்கான பதிலையும் நாம் பார்த்து விடலாமா? I hope you have written these questions and answers along with me. என்னுடனே நீங்களும் சேர்ந்து எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த முதல் 2 கேள்விகளுக்கான முதல் 2 கேள்விகளையும் பதில்களையும் நான் அழைக்கிறேன். Have you been to Malu Church? Have you been to Malu Church? நீ இதுவரைக்கும் மாலு சர்ச்சுக்கு சென்றிருக்கிறாயா? அதுக்கான பதில் எஸ், ஆமாம், நான் மாலு சர்ச்சுக்கு சென்றிருக்கிறேன். எஸ், ஐ ஹாவ் பீன், சென்றிருக்கிறேன். ஏழாவது. Has your brother watched the movie Harry Potter? உன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி, உங்களுக்கு எது வேண்டுமானாலும் எழுதலாம். நான் சகோதரன் எழுதுகிறேன். உன்னுடைய சகோதரன், as your brother. மூன்றாவது நபர் ஒருமை சொல் வார்த்தை. Has your brother watched
movie. எஸ், மை பிரதர். ஆமா, என்னுடைய சகோதரன் இந்த படத்தை, ஹாரி பாட்டர் படத்தை பார்த்திருக்கிறார். எஸ், மை பிரதர் ஹாஸ் வாட்ச். சகோதரன் மூன்றாவது நபர் ஒருமை சொல். ஹாஸ் வாட்ச், அதனால தான் இந்த ஹாஸ் என்னக்கூடிய வார்த்தையை நாம் பயன்படுத்தினோம். ஹாஸ் வாட்ச் தி மூவி ஹாரி பாட்டர். கேள்விக்குறி விஷனுக்கு போடப்பட்டிருந்தது. அடுத்ததாக என்ன ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாமா? ஆக்டிவிட்டி 11, கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ் ரைட்டிங். வெவ்வேறு சப்ஜெக்டுகள் தரப்பட்டுள்ளது. அதற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த ஹாஸ், ஹாவ், ஹாசன்ட், ஹாவன்ட் கேள்வி வடிவத்தில் வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும். சரியா? The cat has drunk some milk. The cat has drunk, குடித்திருக்கிறது. Has drunk some milk. The dogs have chased the birds away. நாய்கள் இந்த பறவைகளை துரத்தி இருக்கிறது. I have bought a new cycle. நான் ஒரு புது சைக்கிளை வாங்கி இருக்கிறேன். I have bought a new cycle. The phone has stopped ringing. அந்த போன் மணி அடிப்பதை நிப்பாட்டி இருக்கிறது. The phone has stopped. இட்ங்கிறது தான் இங்க பயன்படுத்துறது. போனுங்கிறோமே மேம், இதுல எந்த சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்துவோம்? இட், he, she, it. பார்த்தோம் இல்லையா? he, she, itங்கிறது வரும்போது என்ன துணை வினை சொல் பயன்படுத்துவோம்? has. The phone has stopped ringing. இந்த வாக்கியங்களை நான் புத்தகத்தில் எழுதட்டும், இந்த போர்டில் எழுதட்டுமா? புத்தகத்திலேருந்து தவறுதலா சொல்லிட்டேன், சாரி. இந்த போர்டில் எழுதிடுறேன், உங்களுக்கு எழுதி கற்றுக்க சுலபமா இருக்கும். This is activity 11. First sentence. இங்க இருக்கக்கூடிய அனைத்து வாக்கியங்களுக்கும் நாம் இப்பொழுது வாக்கியங்களை எழுதலாம் வாக்கிய வடிவத்தில். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், கேள்வி ரீதியாக எழுத வேண்டும். சரியா? Activity 11 in our textbook. The cat has drunk some milk. பூனை சிறிது பாலை குடித்திருக்கிறது.
தி டாக்ஸ் நாய்கள். பன்மை வார்த்தை. பன்மை வார்த்தை என்று வரும்பொழுது துணைவினை சொல்லாத நாம் என்ன பயன்படுத்துவோம்? have. The dogs have chased the birds away. பறவைகளை துரத்தி இருக்கிறது. The phone has stopped ringing. I have bought a new bicycle. I have bought a new bicycle. அடுத்ததாக நாம் பார்ப்போம். I, she, has not, have not, அல்லது hasn't, haven't, brought, done எனக்கூடியது B3 form of the verb ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் என்ன? My umbrella, her homework. So இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் வாக்கியத்தை எழுதுவோம். I haven't, நான் குடையை கொண்டு வரவில்லை. I haven't brought my umbrella. என்னுடைய குடையை நான் கொண்டு வரவில்லை. She hasn't done her homework. அவள் அவளுடைய ஹோம்வொர்க்கை செய்யவில்லை. She hasn't done her homework. Hasn't, haven't இந்த இரண்டத்தையும் பயன்படுத்தி வாக்கியங்களை பார்த்திருக்கிறோம். ஏழாவதாக, have you met the principal? பிரின்சிபலை பார்த்திருக்கியா? Have you சந்திச்சிருக்கியா? Have you met the principal? சந்திச்சிருக்கியா? Have you met the principal? PAL. PLE கிடையாது. PRINCIPAL. Hasn't she completed her work? அவளோட வேலையை முடிக்கலையா என்ன? Hasn't, has not னுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை hasn't. sheங்கிறது அவள், அவள் வேலையை முடிக்கவில்லையா? Hasn't she completed her work? Haven't you paid the bill yet? Haven't you paid the bill yet? உங்களுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி 11க்கான பதில் தான் நான் எழுதியிருக்கேன். Haven't you paid the bill yet? Hasn't she completed her work? இந்த 9 வாக்கியங்களையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சம்பந்தமா புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில பார்த்திருக்கோம். சோ அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது
We'll see few questions in word wall and play in form of a game. Then I'll share the screen of MCQs. The present perfect tense சம்பந்தமா கேள்விகள் கேட்கப்பட்டது. 10 சுலபமான எளிமையான கேள்விகள். உங்களால இந்த உதாரணங்கள் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது, நல்லாவே புரிஞ்சிருந்ததுன்னா நீங்க பதிலை எழுதிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். One moment, I'll share the screen. I dash already drunk my tea. நான் ஏற்கனவே டீயை குடிச்சிருக்கேன். I have already drunk my tea. 5 கேள்விகளுக்கு அதுக்கான பதில பார்க்கலாம். Clary and Kate dash been to Germany. Clary and Kate have been to Germany. Is it right? ஆமா, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர். Natalie dash work today. Natalie has work today. மூன்றாவது நபர் ஒருமை சொல் அவள் என்று சொன்னால் நாம் எப்படி பயன்படுத்துவோம் இந்த துணை வினை சொல்லை? அதே போலதான் she has worked today. அதே மாதிரிதான் we have just dash museum. நாங்கள் இப்பொழுதுதான் மியூசியமுக்கு சென்றிருக்கிறோம், பார்த்தோம். விசிட்டடுக்கான ஸ்பெல்லிங் இல்ல விசிட்டிங்னு பயன்படுத்துவோமா இல்ல விசிட்னே எழுதுவோமா? பார்த்திருக்கிறோம். V3 ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப்ல தானே எழுதுறோம். அதனால இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும்? Visited. Peter hasn't played basketball yet. Peter இது வரைக்கும் பாஸ்கெட்பாலை விளையாடியது இல்லை. Played. PLAYED. So I hope you would have been able to guess the right answers. இப்போ நான் MCQs காமிக்கிறேன். பதில உங்களுடைய புத்தகத்துல நீங்க எழுதிக்கலாம். சரியா? பதில மட்டும் எழுதிண்டா போதும். present perfect tense எது சரியான பதிலோ அதுதான் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். இங்க I dash to bring my purse. நான் என்னுடைய பர்ஸை கொண்டு வரதுக்கு மறந்து போயிட்டேன். I have forgotten to bring my purse. I has forgotten to bring my purse. A B. பதில மட்டும் எழுதிக்கலாம். He dash his car on the road. அவன் தன்னுடைய காரை ரோட்ல பார்க் பண்ணல, நிறுத்தல. He hasn't parked the car. He hasn't parked his car on the road. He haven't parked his car on the road. He haven't parked his car on the road. Or is it he hasn't parked his car on the road? I dash my book at home. I left my book at home. I have left my book at home. நான் என்னுடைய புத்தகத்தை வீட்டில் விட்டுட்டேன். நான் என்னுடைய புத்தகத்தை வீட்டிலேயே விட்டுட்டேன். She dashed the document. She hasn't mailed the document. She haven't mailed the document. இந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுப்போம். The postman dash all the letters. The postman have delivered all the letters. The postman has delivered. மூன்றாவது நபர் ஒருமை சொல் என்றால் என்ன துணை வினை சொல் நாம் பயன்படுத்துவோம்? மூன்றாவது நபர் தான் postman என்னக்கூடிய வார்த்தை. She dashed to India for vacation. She has went to India for vacation. She has gone to India for vacation. அவள் இந்தியாவிற்கு
விடுமுறைக்காக சென்றிருக்கிறார். டேஷ் லாக்ட் அண்ட் போல்டட் த டோர். இப்போ ஒரு கேள்வி வடிவத்துல வாக்கிய பார்க்க போறோம். Have you locked and bolted the door? Has you locked and bolted the door? இது சரியான பதில். Dash finished your meal yet? நீ உன்னுடைய சாப்பாடு இன்னும் முடிக்கலையா என்ன? Has you finished your meal yet? Haven't you finished your meal yet? You dashed that story 20 times. You have read that. I'm sorry. You have heard that story 20 times. You have heard that story 20 times. We dashed at that restaurant before. We ate at that restaurant before. We have eaten at that restaurant before. So, தகுந்த present perfect tense இந்த 10 கேள்விகளுக்கும் பதிலா நம்ம தரணும். So, in today's session, we started revising our present perfect tense. வாக்கிய வடிவம் எப்படி இருக்கும், உதாரணங்கள், V1, V2, V3 form of verbs. Then we answered questions pertaining to present perfect tense, which is asked in our textbook, activity 10 and activity 11. We had seen, அது மட்டும் இல்லாம வேர்ட் வால்ல கேம் விளையாடி பார்த்தோம், MCQஸையும் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். So any doubts to anyone in today's session, you may please ask me. சந்தேகம் ஒன்றும் இல்லை என்று நினைத்துக்கொண்டு நான் இந்த செஷன் இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.